ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிட்டிக்குள்ளே ஆடு வளர்க்குறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சிட்டிக்குள்ளே ஆடு வளர்க்குறதுக்கும் கிராமப்புறத்தில் ஆடு வளர்க்குறதுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ சிட்டி சைடில் நீங்கள் ஆடு வளர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நோய் அந்த பற்றாக்கும் நோய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும் கம்பேரிங் டு தட் வில்லேஜ் சைடு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வில்லேஜ் சைடு வளர்க்குறத விட நம்ம சிட்டி சைடில் வளர்க்குற ஆடுகளுக்கு நோய் வந்துட்டு கம்மியாக தான் வரும். அதிகமாக வந்துட்டு உடல்நிலை கோளாறுகள்லாம் நடக்காது. ஏன் அப்படின்னா, இப்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி சைடில் இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு பார்த்தா நடந்து போகிறது, இந்த மாதிரி வந்துட்டு டெய்லி வந்துட்டு அது வந்துட்டு மூவ்மெண்ட்லேயே இருக்கும். நம்ம வந்துட்டு வில்லேஜ் சைடில் ஒரே இடத்துல கட்டி போட்ட மாதிரி வந்துட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே நல்லாவே வந்துட்டு அதுக்கு நோய் எதிர்ப்பு திறன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அது ஒன்று. இன்கேஸ் வந்துட்டு ப்ரோ நான் சிட்டி சைடில் வளர்க்கலான்னு இருக்கேன் ப்ரோ, நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இப்போ அதுக்கு முதல்ல தீவனங்கள்லாம் எப்படி நீங்கள் கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வண்டி இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இப்போ வண்டியில் போய்ட்டு பக்கத்தில் நியரில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் இருந்துச்சுன்னா, காய்கறி மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் போய்ட்டு சொல்லி வச்சுருங்க. அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலிஃப்ளவர் தழை, அதுக்கப்புறம் வந்துட்டு முட்டைக்கோசு தழை, இந்த மாதிரி வந்துட்டு தழைகள்லாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சீசன் டைமில் வந்துட்டு பலாத்தோல்லாம் வந்து இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில உங்களுக்கு நியரில் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கடையில் போய்ட்டு நீங்கள் சொல்லிட்டு வந்துடுங்க. ஒரு சிலவங்க வந்துட்டு காசு கேட்பாங்க, ஒரு சிலவங்க வந்துட்டு காசு கேட்க மாட்டாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கடைகளோட பொறுத்து. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வண்டியில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு மூட்டை கணக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவர் தழைலாம் வந்துட்டு செதுக்கி வச்சு ஒரு மூட்டையில் அடிக்க வச்சுருப்பாங்க. அந்த மூட்டையிலேருந்து நம்ம வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு சிலவங்க வந்துட்டு எனக்கு குப்பியாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலவங்க வந்துட்டு 150 குத்திட்டு எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு ஆடுகளை கொடுக்கலாம். ஆனால் இது கம்பேரிங் டு தட் நார்மலாக நீங்கள் தீவனம் கொடுக்குறத விட ரொம்ப வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். முட்டைக்கோஸ் அந்த மாதிரிலாம் போகிறது வந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு தீவனங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 150 ரூபா இல்லை 200 ரூபா அந்த மாதிரி ஒரு கட்டு இருக்கும். தட்டு இந்த மாதிரி தீவன தட்டு வந்துட்டு கட்டாகவே விற்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில். அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஆடுகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு நீங்கள் தீவனங்கள் கொடுக்குறது மூலிமா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது எக்ஸ்ட்ரா அந்த புண்ணாக்கு தண்ணி இது மாதிரி வைக்கிறதா நீங்கள் வீட்டிலேயே கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நோய் எதிர்ப்பு திறன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ 6 மாதத்துலேருந்து ஒரு கிடாவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டிபெண்ட்ஸ் அந்த வில்லேஜ் சைடில் இருக்கிறத விட இது வந்துட்டு உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதை நான் சொல்லிட்டேன். இது வந்துட்டு மூவ்மெண்ட்லேயே இருக்கும். ஆடு நீங்கள் வந்துட்டு ஒரே இடத்துல வந்துட்டு கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. டெய்லியும் வந்துட்டு காலையில் திறந்து அப்படின்னு அது மட்டும் போயிட்டு வந்துடும். இது வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வழியில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் தின்னுட்டு இருக்கும். அதனால் வந்துட்டு ஆடு வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். அண்டு ரெண்டாவது வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு நிறைய பேருக்கு ரெண்டாவது வந்துட்டு இதில் வர ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊரில் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா எப்போ வேணாலும் வந்துட்டு நம்ம கூடவே வந்து வச்சுக்கலாம் ஆடை. அதாவது 6 மாதம் 1 வருஷம்லாம் கூட வச்சுக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு சிட்டி சைடில் வந்துட்டு அந்த மாதிரி வச்சுக்க முடியாது. மேக்ஸிமம் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் தான் நம்ம வந்துட்டு ஒரு ஆடை வந்துட்டு நம்ம கூட வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்குள்ளவே வந்துட்டு நீங்கள் சேல் பண்ணிடுற மாதிரி இருக்கும்.